தமிழுக்கும் தமிழர்களுக்கும் விஜய் நம்ம பண்ணுவாங்க வணக்கங்கள். நீங்கள் 10 ஒயிட் டென்ஷன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போனால் வெப்பன் இந்த படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை ஒன்லைனை பற்றி சொல்லணும்னா, நம்ம சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு உதவி பண்ணுறதுக்காக ஹிட்லரை மீட் பண்ண போயிருக்காருங்க. அங்கே மீட் பண்ணி ஹிட்லர்கிட்ட உதவி கேட்கும் போது அவருக்கு தயாரித்த ஒரு மெடிசன் வந்து தரேன். ஸோ இது உங்கள் சோல்ஜர்ஸ்க்கு போட்டிங்கன்னா அவங்க இன்னும் பவர்ஃபுல்லாக ஒரு சூப்பர் ஹியூமன் மாதிரி ஆகிடுவாங்க சொல்லி அவர் சொல்கிறார். பட் அது சைட் எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்றது நம்ம சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தெரியுன்றதுனால அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு வந்துடுறாரு. பட் அங்கே இருக்க நம்ம சத்யராஜ் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, அது ஹிட்லருக்கே தெரியாமல் ஆட்டியை போட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அவர் கொண்டு வர நேரம்னு பார்த்து இந்தியாவுக்கே சுதந்திரம் கிடச்சிச்சு. ஸோ அதனால இங்கே இருந்த வெள்ளைக்காரங்க எல்லாருமே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னங்க, அவர் ஃபேமிலியோடு இருக்கும் போது திடீர்னுட்டு வந்து ஹிட்லரோட படம் அட்டாக் பண்ணுது. ஸோ அந்த அட்டாக்கால் அவங்களுடைய 2 பசங்களும் ஒரு பையனை தான் காப்பாற்ற முடிஞ்சது. அவங்களோட இன்னொரு பையனும் அவங்க ஒய்ஃபும் வந்து அந்த இடத்துல வந்து சாவர மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ நம்ம சத்யராஜும் இன்னொரு பையனை வந்து அங்கேருந்து தப்பிக்கிற மாதிரியும் காட்டியிருக்காங்க. ஸோ அந்த சீரம் என்ன ஆச்சுன்னு தானே பார்க்குறீங்க. அது வந்து சாகிற கண்டிஷனில் இருக்கும் போது நம்ம சத்யராஜ் அவர்கள் வந்து அவருடைய பையனுக்கு இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, உலகத்தில் இருக்கவங்க அவர் சாகிறதுக்கு முன்னாடி தான் பையனுக்கு போட்டு அவரும் இறந்துடுறாரு. ஸோ அந்த பையன் வந்து பயங்கர வெறி பிடிச்ச மாதிரி இருக்கா. ஸோ அவனுக்கு இந்த உலகத்திலே சாதாரண மனுஷங்களுக்கு இல்லாத அளவுக்கு சூப்பர் பவர் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பையன் எங்கே இருக்கான், எப்படி இருக்கான், அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ அவனை பிடிச்சா எந்த அளவுக்குலாம் ரிசர்ச் பண்ணி அவங்ககிட்டேருந்து மெடிசன் எடுத்து அது இன்னும் சூப்பர் விமன்ஸ்க்கு நம்ம ரெடி பண்ண முடியுன்றத நிறைய வில்லன்ஸ் தேடிட்டு இருக்காங்க. ஒரு பிளாக் சொசைட்டி. ஸோ அவங்க முடிவு பண்ணது தாங்க ஒரு ஃபைனலு. ஸோ நம்ம வெளியே என்ன தான் பார்த்துருந்தாலும் ஸோ அண்டர் கிரவுண்டில் அவங்க முடிவு பண்ணுற ஒரு விஷயம் தான் வந்து வெளியே இம்பேக்ட் ஆகுது. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எக்கனாமிக்கே பாதிக்கப்படும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு சீக்ரெட்டாக ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இந்த மரங்கள் அழிக்கிறது, இந்த போலி மருந்து விற்பனை பண்ணுறது, ஸோ எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அந்த பிளாக் சொசைட்டி தான் முடிவு பண்ணுறாங்க. ஸோ அவங்க இல்லைனா எக்கனாமிக்கே பயங்கரமாக பாதிக்கப்படுன்ற மாதிரியும் இந்த படத்தில் அங்கங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க இந்த படத்துக்கு எந்த அளவுக்குலாம் வந்து ஒரு இதுவாக இருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஹீரோ நம்ம சத்யராஜ் அவர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து வசந்த் ரவியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து தானியா ஓப்பா இருக்கட்டும். ஸோ இவங்களோட கேரக்டர் வைஸ்லாம் எந்த மாதிரி இருக்குது, ஸோ இவங்களாம் இந்த படத்துக்கு எந்த அளவுக்குலாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம சத்யராஜ் அவர்களை பிடிக்கிறதுக்கு என்னென்னலாம் ஆயுதங்களை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சத்யராஜ் அவர்களுக்கும் சரி, நம்ம வசந்த் ரவி அவர்களுக்கும் சரி சரியான சண்டை வரும். ஸோ அந்த சண்டை எதுக்காக வருது, ஸோ இவங்களுக்குள்ளே என்ன ஒரு சம்மந்தம் இருக்குது, நம்ம சத்யராஜ் அவர்களுக்கு சூப்பர் பவர் இருக்குது, நம்ம வசந்த் அவர்களுக்கு அந்த பவர் இருக்கா இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்து சும்மா பயங்கரமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சத்யராஜ் அவர்களை பிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பல அசோசியேஷனை வந்து நியமிக்கிறாங்க. பட் ஆனால் அவரை இன்னும் வரைக்கும் ஒருத்தரால் கூட டச் பண்ண முடியலங்க. ஸோ வந்த எல்லாரையுமே வந்து கொன்று குழி தோண்டி புதைச்சிடுவாப்புல நம்ம சத்யராஜ் அவர்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான கேரக்டரில் தான் அவர் வந்திருக்காரு. ஸோ ஒரு புல்லட் கூட அவர் மேலே படாதுங்க. வர்ற புல்லட் எல்லாமே வந்து இது வரைக்கும் நின்று பொட்டுக்குன்னு கீழே வந்துடும். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பர் பவராக இதில் நம்ம சத்யராஜ் அவர்கள் வந்து காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெப்பன் பார்ட் 2 வரதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பற்றி சொன்னோன்னா, நம்ம சத்யராஜ் அவர்கள் காட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வசந்த் ரவி அவர்களை தான் காட்டுறாரு. ஸோ இவர் வந்து பயங்கரமான அடிப்பட்டு குளத்தில் வந்து விழுந்துறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், அதாவது இந்திய பாதுகாப்பு துறையில் இருக்கவங்க வந்து இவரை கூப்பிட்டு போய் விசாரிப்பாங்க. ஸோ நீ எப்படிங்க வந்த, எதுக்காக வந்த, எதுக்கு பாம்பு பிளாஸ்ட் பண்ண, ஸோ அந்த மாதிரி எனக்கு விசாரணை நடத்தும் போது அங்கே ஒரு கோஸ்ட் மேன் மாதிரி இருப்பாப்புல. அவர் யாருன்னு யாருக்குமே தெரியாது, அவர் ஃபேஸை யாருமே பார்த்ததில்லை. ஸோ அவர் தான் வந்து நம்ம வசந்த் ரவி அவர்களை விசாரிப்பார். ஸோ விசாரிக்கும் போது தான் நம்ம வசந்த் ரவி அவர்கள் வந்து ஒரு யூடியூபர்னு தெரியும். ஸோ இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் ஹியூமன்ஸை வந்து கண்டுபிடிக்கிற வேலையை தாங்க பண்ணிட்டு இருக்காரு. அதாவது நார்மலாக இப்போ வந்து ஒரு சில சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த கரண்ட் வச்சா அவங்களுக்கு ஷாக்கே அடிக்காதுங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து எர்த்து வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது ஸோ ஒரு சில சூப்பர் பவர்ஸ் ஹியூமன்ஸ்க்கு இருக்குது அப்படின்றது வந்து சூப்பர் ஹியூமன்ஸ் அப்படின்ற ஒரு இது வருது நடத்துகிறாரு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து நம்ம வசந்த் அவர்கள் கொஞ்சம் ஃபேமஸாகவே இருக்காருங்க. ஸோ அடுத்ததாக அவர் கண்டுபிடிக்கிற ஒருத்தர் தான் நம்ம சத்யராஜ் அவர்கள். ஸோ இவர் கண்டுபிடிச்சா இன்னும் பவர்ஃபுல்லான ஆளுங்க நம்ம இந்தியாவில் இன்னமும் சூப்பர் ஹியூமன்ஸ் இருக்காங்க அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, புராண காலத்தில் முனிவர்கள், ரிஷிகள், ஸோ இவங்களாம் இருக்கும்போது ஒரு சில சக்ரா வந்து ஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான பவர்ஸ் இருந்து, ஸோ அது எப்படி வந்தது, ஸோ அவங்களுக்குள்ளே இருக்க சக்கராவை எப்படி ஆக்டிவேட் பண்ணி ஸோ அந்த பவர்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நம்ம கிருஷ்ணராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் விநாயகராக இருக்கட்டும், அப்புறம் முருகராக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி எக்ஸெட்ரா நிறைய நம்ம சாமிகளை கும்பிட்டு அவங்க கதையில் கேட்டிருப்போம். பட் ஆனால் அது கதைகளாக இல்லாமல் ஒரு உண்மையாக சம்பவமாக கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்குள்ளே இருக்க அந்த சக்கராவை ஆக்டிவேட் பண்ணி சூப்பர் ஹியூமனாக மாறி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம
வசந்த் ரவி அவர்கள் சொல்றது நல்லாவே ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா தாங்க இருக்கு. ஸோ நமக்குள்ள இருக்க சக்கராவை ஆக்டிவேட் பண்ணாலும் அந்த மாதிரி ஆயிடுவோமோ, ஒரு வேளை ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தேடிட்டு இருக்கும்போது தான் ஒரு வீடியோ ஒன்று கிடைக்குது. ஸோ அந்த வீடியோவில் ஒரு சின்ன பையன் ஆக்சிடென்ட் ஆகும்போது அவனை யாரோ தூக்கி போடுற மாதிரி வருது. ஸோ அதாவது யாரும் கையை பிடிக்காம அப்படியே நேச்சுரலாக தூக்கி போடுற மாதிரி இருக்கு. ஸோ அந்த சூப்பர் ஹியூமன் யாரு? ஸோ அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு போறவர் தான் நம்ம வசந்த் ரவி அவர்கள். ஸோ அவரை கண்டுபிடிக்க போகிற இடத்துல ஸோ அவரை கொலை பண்ணதுக்கு பல பேர் முயற்சி பண்ணுறாங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம வசந்த் ரவி அவர்களே கொலை பண்ணுறதுக்கு திரும்பிட்டாங்க. ஸோ இவரே என்ன கொலை பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இன்னொரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அங்கே தேடி வந்த அசிஸ்டன்ஸுக்கும் நம்ம வசந்த் ரவி அவர்களுக்குமே சண்டை பயங்கரமாக நடக்குதுங்க. அடி வெளுத்து வாங்குறாப்புல நம்ம வசந்த் ரவி அவர்கள். ஸோ இவங்களுக்குள்ள இருக்கிற ஃபைட்டும் நல்லாவே இருந்து. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கும் நம்ம சத்யராஜ் அவர்களுக்கும் வர ஃபைட்டுமே பயங்கரமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபுமே சரி. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம சத்யராஜ் அவர்களை தேடுறதா இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபில் நம்ம சத்யராஜ் அவர்களுக்கும் வசந்த் அவர்களுக்கும் சண்டை நடக்கிறதா இருக்கட்டும். ஸோ வில்லன் வந்து என்ட்ரி கொடுத்து ஸோ அவர் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும். இன்னொரு செம்மையான ஒரு விஷயம் இருக்குங்க. ஒரு மாஸ்க் போட்டு கோஸ்ட்னு சொல்லிட்டு இருந்தால, ஸோ அவருக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஸ்டோரி இருக்குது. ஸோ அந்த சஸ்பென்ஸ் பயங்கரமாகவே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஸோ இந்த படத்தில் நிறைய இடங்கள்ல செம்ம ட்விஸ்ட், செம்ம சஸ்பென்ஸு, செம்ம சூப்பர் பவர்ஸு, ஸோ இதெல்லாம் வச்சு செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஹாலிவுட் படத்தில் டிசி அண்ட் மார்வெல் எந்த அளவுக்கு வந்து சூப்பர் பவர்ஸை வச்சு காமிக்கிறாங்களோ, ஸோ அந்த காமிக் வைஸில் இந்த சூப்பர் ஹியூமன்ஸை வச்சு காட்ட முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ சில இடங்களில் வந்து கிராஃபிக்ஸ் மட்டும் அங்கங்கே இதுவான மாதிரி இருந்து. ஸோ அது இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் ஒர்க்கும் பக்காவாக இருந்திருக்கும். இந்த சூப்பர் பவரோட அந்த காம்பினேஷனும் பக்காவாக இருந்ததுன்னா இந்த படம் இன்னும் பார்க்க செம்மையாக இருந்திருக்கும் அப்படி தான் எனக்கு தோணுச்சு. ஒரு சில இடங்களில் ஃபைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபிக்ஸ் ஒர்க் இன்னும் நல்லா கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. மற்றபடி இந்த படத்தில் குறை சொல்கிற மாதிரி இல்லை. இந்த படத்தில் கதைன்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த பிளாக் சொசைட்டி வந்து செய்கிற ஒரு ஆராய்ச்சி என்னென்னா நம்ம ஹிட்லர் கண்டுபிடிச்ச அந்த மெடிசனை திரும்ப எப்படியா ரீக்ரியேட் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கை கால் இழந்தவங்களை வந்து அந்த கை காலை மறுபடியும் வர வைக்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு சாதாரண மக்களை யூஸ் பண்ணுறாங்க. செத்தாலும் அவங்களுக்கு கவலை இல்லை. ஃபெயிலு, இவனு இதை தூக்கி குப்பையில் போடு, இன்னொன்று கூட்டு வா அப்படின்றாப்புல. டேய் உங்களுக்கு நாங்கன்னா எலியாடா வச்சு ஒருத்தனை கொண்டு தூக்கி போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க தோணுது. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு நார்மல் லைஃப்பில் வாழ்கிறவங்களுக்கு ஒருத்தவங்க உதவி பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அவங்க ஏற்றுக்க தாங்க செய்வாங்க. ஸோ அவங்கள எளிய யூஸ் பண்ணுற விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ கூட வெளியே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இலவசம்னு சொல்லி யாருன்னா வந்தாங்கன்னா அது என்ன ஏது எப்படின்றத கொஞ்சம் தெளிவாக கேட்டு போங்க. ஏன்னா உசுறு போனால் திரும்பி வராதுங்க. உங்களோட பையனை கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பீங்க, அவனை ஆளாக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ அவனோட ஆம்பிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அவனை என்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு கான்செப்ட் அவங்க மைண்டில் இருக்கும். ஸோ ஒருத்தவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உதவிக்கு தேடி போகும்போது தான் பையனே தனக்கு இல்லைன்றப்ப அது எதுக்கு நம்ம ஏற்றுக்கணும்? ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் தெளிவாக இருந்தீங்கன்னா உங்கள் பையனை நீங்கள் காப்பாற்றலாம் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருத்தவங்க இலவசமாக தராங்க அப்படின்னா அது என்ன ஏதுன்றதை கேட்டுக்கோங்க அப்படின்னு வந்து கொஞ்சம் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தோட டைரக்டர் குணா சென்னியப்பன். இவரை பற்றி சொன்னேன். இந்த படத்தோட கதை எடுத்துகிட்டு போன விதமும் சரி, அந்த சூப்பர் பவர்ஸை வச்சு காட்டின விஷயங்களும் சரி. ஸோ இதை வந்து நம்ம இந்தியாவில் நம்ம கிட்ட இருந்தால் எப்படிலாம் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ நல்லவங்க கிட்ட இருந்தால் அது எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணோம், ஒருவேளை அது கெட்டவங்க கிட்ட இருந்தால் எப்படி யூஸ் பண்ணுறான். ஒருத்தன் இயற்கையை லவ் பண்ணுறான். ஸோ அவனுக்கு அந்த இயற்கையை காப்பாற்றணுன்றதுக்காக அவன் அந்த மாதிரி அந்த பவர்ஸ் எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவான். ஸோ அவங்க பவர்ஸை அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க, அவங்க மைண்டில் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றத நம்ம தாங்க முடிவு பண்ணணும். நல்லவனா இந்த சைடு பண்ணால் நல்லவனாக இருக்கலாம். ஸோ அந்த சைடு பண்ணால் கெட்டவனாக இருக்கலாம். ஸோ எந்த பக்கம் போடணுன்றதை நம்ம தான் முடிவு பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடச்சா அது என்ன பவராக இருக்கணும், ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு ஒரு சூப்பர் பவர் இருந்தால் அது என்ன பண்ணுவேன்றது எனக்கு அட்டகாசமாக தாங்க இருக்குது. ஒருத்தனுக்கு சக்திகள் அதிகரிக்கிறதாங்க அவனுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். ஸோ இது நான் சொன்னதில் நம்ம ஸ்பைடர்மேன் படத்தில் பீட்டர் பார்க்கரோட அங்கிள் சொன்ன ஒரு விஷயம். ஸோ பவர்ஸை எப்பயுமே நம்மளை வந்து அடையாளம் காட்டாது. ஸோ அந்த பவர்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்மளோட அடையாளமே. ஸோ ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சு தான் உதவி பண்ணோன்றதில்ல. ஸோ பவர்ஸ் இல்லாமல் கூட நம்ம உதவி பண்ணலாம். அப்பயும் நீங்கள் சூப்பர் ஹீரோஸ் தான். ஸோ இந்த கான்செப்டை கொண்டு வந்து இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் குறித்து இந்த சூப்பர் பவர்ஸை வச்சு செய்ய வேண்டிய விஷயங்களாக செஞ்சிருக்கோம். கிராஃபிக்ஸில் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பயங்கரமாக கொடுத்துருக்கான் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. மற்றபடி இந்த படத்தில் டைரக்ஷனுக்கு நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தோட டிஓபி பிரபு ராகவ் அவர்கள் வந்து இந்த படத்தோட கேமரா ஒர்க்கிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், இல்லை சேசிங் சீன்ஸாக இருக்கட்டும், இல்லை சில விஷயங்களை காட்டும் போதாக இருக்கட்டும், இல்லை இயற்கையை காட்டும் போதாக இருக்கட்டும். ஸோ இந்த இடத்துல ஒரு யூஸ் பண்ண கேமரா ஒர்க்கிங்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம ரியலாக பார்க்கும்போது எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்து இந்த ஒரு கேமரா ஒர்க்கிங்கை பெட்டராகவே கொடுத்துருக்காருங்க. ஸோ இந்த படத்தோட மியூசிக் வந்து கிப்ரன் அவர்கள் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் ஒரு சாங் மட்டும் தாங்க எதுக்கு வச்சாங்கன்னே தெரியல. ஸோ வைக்கணுன்றதுக்காக வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த சாங்ஸை மட்டும் சரியான இடத்துல வச்சுருந்தா கரெக்டாக இருந்திருக்கும் தான் தோணுச்சு.
ஏன்னா அது வந்து ஒரு சில இடங்களை காட்டுனதுக்கப்புறம் திரும்ப வந்து சாங் வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணி காட்டியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ இந்த படத்தில் இவரோட மியூசிக் ஒர்க்கும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, இது எல்லாமே நல்லாவே கொடுத்துருக்காரு. இந்த ஃபைட் சீன் அவர் இருக்கும்போது அந்த பேக்ரவுண்ட் ஆரா வந்து கேட்கும்போது நல்லாவே இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு இவருடைய மியூசிக் இருக்கா நல்லாவே கொடுத்துருக்காரு இந்த படத்தில். இந்த படத்தோட எடிட்டர் கோபி கிருஷ்ணா அவர்கள் இவருடைய ஒர்க்கை நல்லாவே கொடுத்துருக்காரு. ஒரு கட்டுக்கும் நல்ல ஒரு விஷுவலைஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படத்தில் இவருடைய எடிட்டிங் ஒர்க்கை குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஒரு சூப்பர் பவர் இருந்தால் ஒருத்தனால என்ன செய்ய முடியும். ஸோ அந்த சூப்பர் பவர்ஸ்க்காக அலையிற ஒரு டீம் வந்து நம்ம சத்யராஜ் அவர்களை பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அவரை காப்பாற்றிக்க என்னென்ன பண்ணுறாரு, ஸோ இவரை காப்பாற்றுறதுக்கு யார் யாரெல்லாம் வராங்கன்னு சொல்லி ஒரு மிக்ஸ்டான ஒரு கதையை கொடுத்து ஒரு சூப்பர் பவர் கொண்ட ஒரு படமாக இது வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சத்யராஜ் அவர்களுக்கு பிடிச்ச எல்லாருக்குமே இந்த படமும் பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு நம்ம கோலிவுட்டில் இப்போ தான் ஒரு சூப்பர் பவர் வந்திருக்கு. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. நம்ம ரோபோட் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நேச்சுரல் பவர் வந்துருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி நம்ம உள்வரினே நம்ம கோலிவுட்டில் கொண்டு வந்துடுவாங்க போல். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த படத்தை நம்ம கோலிவுட்டில் நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் இன்னும் பெட்டரான படங்கள் வரும்னு நினைக்கிறேன். சூப்பர் ஹீரோஸ் படம். ஸோ நீங்களும் பார்க்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடிய பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.